வெல்கம் டு வனி சேனல். நம்ம இன்னைக்கு கங்கைகொண்ட சோழபுரம் தான் வந்திருக்கோம். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கங்கைகொண்ட சோழபுரமான சோழர்கள் தேசத்திற்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். நம்ம யூஸ்வலாகவே ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா ரொம்ப நாளாக பிளான் போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அவ்வளோ சட்டுன்னு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நாங்களும் அந்த மாதிரி தான் அந்த பிளேஸ்க்கு போகலான்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டு கேன்சல் ஆகி இன்றைக்கி தான் வந்து அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இந்த கங்கைகொண்ட சோழபுரத்தில் இந்த கோயிலை இப்போ ரீசெண்டாக தான் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினாங்க. இந்த கோயிலுக்கு நிறையா தடவை வந்திருக்கோம். எத்தனை தடவை வந்தாலும் சலிக்கவே சலிக்காது. அந்த மாதிரியான பிளேஸ் இது. இங்கே வந்தாலே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கிடைக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிளும் கூட. எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காது. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுனால செம வெயில் வச்சு நல்லா மண்டையை கொளுத்துது. தரைலாம் நல்லா சூடு ஏறி சுட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு சூடை ஏற்றி காமிச்சிட்டு இந்த ரெண்டின் நந்தி பகவானையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். மூலஸ்தானத்தில் சாமிக்கு வந்து திரை விட்டுருந்தாங்க, அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரை விளக்குனதுக்கப்புறமா சாமியோட தரிசனம் நல்லா பார்த்தோம். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கும்பல் அதிகமாகவே இருந்துச்சு. சாமியை நல்லா கண்குளிர பார்த்துட்டு மனதார நல்லா வேண்டிட்டு பிரார்த்தனையெல்லாம் சாமிகிட்ட வச்சுட்டு மகிழ்ச்சியோடு வந்தோம். இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோவிலில் ஏதோ விசேஷம் நடந்துட்டு இருந்தது போல இருக்குது. யாகம்லாம் வளர்த்து அதனால் சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி யாகம்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. செம ஹீட்டு. புல்லுக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஹீட்லேயே நின்றுட்டு சடனாக தண்ணியில் போய் கால் வச்சா ஜில்லுன்னு ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எவ்வளோ கம்பீரமான தோட்டத்தோடு இந்த கோவில் காட்சி கொடுக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒரு விநாயகர் இருப்பார். இந்த சிலை வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்தே கணக்கே இல்லாமல் இந்த கோவிலுக்கு எத்தனை தடவை போயிருக்கோன்னு இன்ஃபினிட்டியில் போகிற அளவுக்கு யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு எல்லோரும் கொஞ்சம் டயர்டாகிட்டு நிழலாக பார்த்து எல்லோரும் உட்காந்துட்டாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் வந்து செம கும்பலாக இருந்தது. டூரிஸ்ட் பிளேஸ்டாக மாற்றினதுனால ஃபாரினர்ஸும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து பசங்களை நிறையா பேர் விசிட்டிங் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. 2 ஸ்கூல்லேருந்து பசங்களை விசிட்டிங்க்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தனியாக போகிறதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போகும்போது அது ஒரு தனி ஃபீலிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமாகவே இருக்கும் நமக்கு. நாங்கள் பிரகாரத்தை போய் சுற்றிட்டு இந்த சைடு வரும்போதெல்லாம் இந்த சைடில் உள்ள அந்த கோவில்லாம் வந்து மூடிட்டாங்க. இது வந்து சோழர்கள் காலத்தில் நடந்த போரில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சு, இந்த சிலைகள்லாம். இந்த மரம் ரொம்ப நாளாக இருக்குது. இந்த மரத்தை சுற்றி ஒரு மணி பிளான்ட் கொடி வந்து பெருசாக வளர்ந்து இருக்கும். அதை இப்போ ரீசெண்டாக எடுத்துட்டாங்க போல இருக்குது. கோயிலை சுற்றியும் தேன் கூடெல்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல. தேன் கூடெல்லாம் இப்போ எதுவும் இல்லை. நான்லாம் சின்ன வயசில் இந்த கோயிலுக்கு போயிருக்கும்போது நாங்கள் போயிருந்தப்போ நிறைய தேன் கூடெல்லாம் அந்த கோயிலை சுற்றி கூடு கட்டி வச்சுருக்கோம். அப்போ யாரோ தெரியாமல் தேன் கூடில் கல் எடுத்து அடிச்சிட்டாங்க. அப்போ அந்த கோயிலை சுற்றி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தேனி வந்து கடிச்சிருச்சு. தேனிக்கிட்ட கடி வாங்கி உடம்பு ஃபுல்லாக வீங்கி இன்ஜெக்ஷன் போட்ட மெமரிஸ்லாம் இருக்குது. இதுதான் சிங்கவாய் கிணறு. இந்த சிங்கவாய் கிணறு வழியாக வந்து சுரங்கப்பாதை போகுது. தஞ்சாவூருக்கும் இந்த கோயிலுக்கும் சுரங்கப்பாதை கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ராஜா கிணறு. இந்த கிணத்துல வந்து மீன்லாம் இருக்குது. நிறையா ஜிலேபி மீன், கெண்டை மீன்லாம் இருக்குது. நாங்கள் எல்லோரும் லன்ச் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் ப்ரிப்பேர் பண்ணி. அங்கேயே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாருக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்.
இந்த சிங்கவாய் கிணறு தான் வந்து ராணி கிணறுன்னுவாங்க. ராணிகள்லாம் அந்த காலத்தில் இந்த கிணத்துல தான் குளிப்பாங்க. அந்த பெரிய கிணறு வந்து ராஜா கிணறு. ராஜாலாம் வந்து அந்த கிணத்துல தான் குளிப்பாங்களாம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே வந்து நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லோரும் அவங்க பசங்களையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.